ஸோ இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட கேட்குறது ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். ஹூ ஆர் யூ? நீங்கள் யார்? அவ்வளோதான், சிம்பிளான கொஸ்டின். அண்ட் நீங்கள் சொல்கிற ஆன்சரை வச்சு தான் உங்கள் லைஃப்பில் வர என்ன சர்க்கம்ஸ்டான்ஸ், என்ன சுச்சுவேஷன், பீப்புள், என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகுது, எவ்வளோ காசு வருது, எவ்வளோ லவ் வருது, எவ்ரி திங் கெட்ஸ் டிசைடட். பிகாஸ் யுவர் லைஃப் கெட்ஸ் மேனிஃபெஸ்டட் வித் யுவர் ஐடென்டிட்டி. உங்கள் ஐடென்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் லைஃப் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ இவ்வளோ நாளாக, இவ்வளோ வருஷமாக நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களோ அவ்வளோ வருஷமாக நீங்கள் ஒரு விஷயத்தை கோத்ரூ பண்ணிட்டு இருப்பீங்க. வாட் எவர் யூ எக்ஸ்பீரியன்ஸ் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ஐடென்டிட்டி. ஓகே, ஸோ உங்கள் ஐடென்டிட்டியை மாற்றணுமா ஆர் சேமாக இருக்கணுமா? ஓகே, இப்போ உங்கள் லைஃப் பர்ஃபெக்டாக இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல, என் கோல் என்னால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல, என் கோல் என்னால் அச்சீவ் பண்ண முடியல, என்னோட பொட்டன்ஷியல் இங்கே இருக்குது பட் என்னால் அதை ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்கன்னா தென் we need to change your identity. ஓகே, ஸோ ask yourself, who are you? நீங்கள் யார்? you're not your name. ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் பேர் நிதிஷ், நான் எம் நிதிஷ் நீங்கள் சொன்னீங்கன்னா யா இட்ஸ் ரைட். ஓகே, அந்த பேர் உங்களுக்கு வச்சாங்க, சின்ன வயசில் வச்சாங்க, ஸோ ஐம் நிதிஷ் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் who are you in terms of money, in terms of career, in terms of love, in terms of health? இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டொமைன்ஸ் ஆஃப் லைஃப்பில் நீங்கள் யாராக இருக்கீங்க? பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு விஷயத்து மேலே தான் தே கான் அச்சீவ் வாட் தே வாண்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து லவ் செட் ஆகாது, மேரேஜ் செட் ஆகாது, ஆர் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க பட் தே வில் பி கோயிங் த்ரூ டிவோர்ஸ், லைக் மெனி சிச்சுவேஷன்ஸ் தட் மே ஹேப்பன் தட் தே டோன்ட் வாண்ட் இட் டு ஹேப்பன். ஆர் ஹெல்த் விஷயமா ஒரு இல்னஸ் இருக்கும், அந்த இல்னஸ் சின்ன வயசுலேருந்தே அவங்க ரொம்ப ஊற்றிக்கிட்டே இருக்கும், அந்த இல்னஸ்க்கு வந்து ஒரு க்யூரே இருக்காதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஆர் அந்த இல்னஸ் என்னதான் அவங்க ட்ரீட் பண்ணாலுமே திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஹெல்த் ரீதியாகவும் சில பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க, நிறைய பேர் கரியரில் அஃபெக்ட் ஆகிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் யூ ஆல் நோ, நீங்கள் ஜாப் மார்க்கெட்டில் இருக்கீங்க அப்படின்னா வி நோ ஹவு டெரிபிள் இட் இஸ், எஸ்பெஷலி இன் இந்தியா. ஜாப் மார்க்கெட் கொஞ்சம் டெரிபிளாக தான் இருக்குது. ஸோ ஜாப் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு புலம்புறவங்களா இருக்கட்டும், ஆர் மணி, எங்கிட்ட காசு இருக்க மாட்டேங்குது, என்னால் காசு சம்பாதிக்க முடியல, காசு வரது கஷ்டமாக இருக்குது, காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஸோ இந்த மாதிரி டொமைன்ஸ் ஆஃப் லைஃப்பில். ஆர் யூ கேன் ஆல்சோ ஆட் பிஸ்னஸ். நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து ஒரு மாதத்துக்கு இவ்வளோ ₹1,00,000 சம்பாதிக்கிறேன், பட் என்னால் ஸ்கேல் அப் பண்ண முடியல, நான் ஸ்டக் ஆகி ஒரே பெர்ஃபார்மன்ஸ் லெவலில் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இட் கேன் பி இன் எனி டொமைன் ஆஃப் லைஃப். ஸோ இந்த டொமைன்ஸில் நீங்கள் யார்? பிகாஸ் தட் இஸ், அதுதான் இன்னைக்கான வீடியோ. ஹூ ஆர் யூ when it comes to money, when it comes to career, when it comes to love, when it comes to health, when it comes to business? என்னோட 4 pillars of identity நீங்கள் பார்க்கல அப்படின்னா முதல்ல அந்த வீடியோ போய் பாருங்க. பிகாஸ் இந்த வீடியோ இட் இஸ் அ கண்டினியூஷன். இந்த வீடியோவை தனியாக பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லலை, இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். பிகாஸ் டுடே we are going to discuss concept of self. ஸோ கான்செப்ட் ஆஃப் செல்ஃப்னா இந்த மாதிரி டொமைன்ஸ் ஆஃப் லைஃப்ல நீங்கள் என்ன ஐடென்டிட்டியே இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ ஒருத்தவங்க வந்து எப்படி ஐடென்டிட்டி வைப்பாங்க அப்படின்னா தே வில் மேக் எ டிசிஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எப்பவுமே காசு வராது, காசு வந்து எனக்கு வரது எப்பவுமே கஷ்டம், என்னால் காசு சம்பாதிக்கிறது கஷ்டம். ஆர் லவ்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு பொண்ணுங்களாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, கேர்ள்ஸ் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் மீ, என்னை யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிட்டிஸ் நீங்கள் வச்சிருக்கிற போது அஃப்கோர்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மேனிஃபெஸ்ட் ஆகும் உங்கள் லைஃப்பில். ஓகே, ஸோ ஹூ ஆர் யூ அப்படின்னு நான் கேட்கும் போது நீங்கள் ஒரு இந்த விஷயத்தெல்லாம் பற்றி யோசிங்க, இந்த டொமைன்ஸ் ஆஃப் பற்றி யோசிங்க, தென் யூ வில் கம் டு நோ. பட் தட் ஐடென்டிட்டி யூ ஹவ் சோசன் ஃபார் ஆல் யுவர் லைஃப், அதை நீங்கள் டிசைட் பண்ணது தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ நாளாக உங்கள் லவ் வாழ்க்கையில், உங்கள் மேரேஜ் வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து சரியாக அமையல, ஆர் சுச்சுவேஷன் சரியா இல்லை, ஆர் மணி ரீதியாக, ஹெல்த் ரீதியாக, வாட் எவர் இட் இஸ், இஃப் யூ ஆர் நாட் லிவிங் இன் யுவர் ட்ரீம் ரியாலிட்டி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி லைஃப் இல்லைன்னா அதுக்கு காரணம் நீங்கள் டிசைட் பண்ண ஐடென்டிட்டினால மட்டும்தான். ஓகே, நீங்கள் டிசைட் பண்ணதுனால தான். யூ ஆர் கான்ஷியஸ்லி டிசைடிங் ஹூ யூ ஆர் எவ்ரிடே. ஒரு நாளும் ஒரு செகண்டும் நான் யாருன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, அண்ட் டீஃபால்ட்டா இவ்வளோ நாளா அது டீஃபால்ட்டா இருந்திருக்கு. ஓகே, ஸோ மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் எப்படி இந்த டிசிஷனுக்கு வருவாங்க, அதாவது நான் யாருன்ற டிசிஷனுக்கு எப்படி வருவாங்கன்னா அவங்களோட லைஃப்பை பார்த்து, 3D ரியாலிட்டியை பார்த்து. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் இல்லை அப்படின்னா அப்போ எனக்கு ஜாப் இல்லை, ஜாப் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பிஸ்னஸ் சரியாக போகல அப்படின்னா ஓகே, பிஸ்னஸ் சரியாக போக மாட்டேங்குது, எனக்கு வந்து பிஸ்னஸ் சரியாக போகல, எனக்கு காசு வரமாட்டேங்குது, கிளைண்ட்ஸ் வரமாட்டேறாங்க, இந்த பிஸ்னஸில் இதுதான் ரொம்ப லோ பீரியட், 2025 எனக்கு பிஸ்னஸ் நல்லா போச்சு, 2026 எனக்கு பெருசாக பிஸ்னஸ் போக மாட்டேங்குது. ஆர் லைஃபே, ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லா விஷயத்துலையும் ஒரு தடி வாங்குறான் அப்படின்னா லைஃபே எனக்கு சரியில்லை, நான் ரொம்ப அன்லக்கி, நான் லைஃப்பில் எது பண்ண ஆரம்பிச்சாலுமே அது வந்து தோல்வியில் தான் போய் முடியுது.
சுச்சுவேஷன், சர்வஸ்டன்ஸ், பீப்புள் எல்லாமே எதுவுமே எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஸோ நான் யாரு அப்படின்ற ஒரு கேள்விக்கு விடை, யூஆர் டேக்கிங் த மீனிங் ஃப்ரம் 3D ரியாலிட்டி. வெளியில என்ன நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னோட டிசிஷன் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என் பேங்க் பேலன்ஸ் ஜீரோன்னு காமிக்குதுன்னா அப்போ என்னோட ஐடென்டிட்டி எனக்கு 0 rupees இருக்கு, என்கிட்ட காசே இல்லை. ஐ எம் ப்ரோக், ஐ எம் புவர், ஐ எம் மிடில் கிளாஸ். ஏன்ப்பா நீ ஏன்ப்பா மிடில் கிளாஸ்ன்னு சொல்லிக்கிற, நீ ஏன்ப்பா ஏழைன்னு சொல்லிக்கிற, நீ ஏன்ப்பா ப்ரோக்குன்னு சொல்லிக்கிற? ஏன்னா என்கிட்ட பணத்தை, பிகாஸ் என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இல்லையே, பேங்க்ல வந்து காசு இல்லையே, அப்போ அஃப்கோர்ஸ் என் ஐடென்டிட்டி அதானே இருக்க முடியும். தட் இஸ் ஹவ் 99% ஆஃப் பீப்புள் லிவ். ஓகே, அவங்க யாருன்றது தீர்மானிக்கிறது 3D ரியாலிட்டி தான். இட்ஸ் நாட் தெம். அவங்க தீர்மானிக்கல. இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அண்ட் உங்க லைஃப் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னா நீங்க உங்க ஐடென்டிட்டியை 3D ரியாலிட்டிக்கு இருந்து எடுத்துக்கிறீங்க. யூ லுக்கிங் ஃபார் ப்ரூஃப். ஓகே, நான் யாரு அப்படின்னா நான் டிசைட் பண்ண போறது இல்லை, நான் வெளில பார்ப்பேன். ஓகே, இப்போ நான் சிங்கிளா இருக்கேன், அப்போ நான் சிங்கிள் தான். நான் எனக்கு ஒரு பார்ட்னர் இல்லை, எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும், ஆனால் அந்த பார்ட்னர் என்கிட்ட இல்லை, எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா, லைக் மெயின்லி இந்த பிரேக்கப் ஆன பீப்புள் இருக்காங்களே ஆர் டிவோர்ஸ் ஆன பீப்புள் இருக்காங்களே, ஐ எம் அ டிவோர்ஸி ஆர் ஐ ஹேட் அ பிரேக்கப் அப்படின்றது இட் பிகம்ஸ் அ கோர் பார்ட் ஆஃப் தர் ஐடென்டிட்டி. ரிலேஷன்ஷிப்ஸ்னு பேசும்போது ஓகே எனக்கு பிரேக்கப் இருக்கு, ஓகே எனக்கு டிவோர்ஸ் இருக்கு, அவ்வளோதான். அதுதான் உங்க என்டையர் ஐடென்டிட்டி தட் when it comes to relationships. ஏன் அப்படி சொல்லிக்கிறீங்கன்னு கேட்டா பிகாஸ் அதான் நடந்துச்சு. ஒரு இலூஷன். இந்த 3D ரியாலிட்டின்றது ஒரு இலூஷன். பகவத்கீதையில மாயான்னு சொல்லுவாங்க, மாயை. ஸோ இந்த ஒரு இலூஷனை வந்து உண்மையா எடுத்துக்கிட்டு அதுக்கு மீனிங் கொடுத்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓகே நான் யாருன்னு டிசைட் பண்றது 3D ரியாலிட்டி தான், நான் கிடையாது. யூ ஆர் கிவிங் அவே யுவர் பவர் டு சம்திங் தட் இஸ் நாட் ஈவன் ரியல். ஸோ என் லைஃப் ஏன் அப்படி இருக்குன்னு புலம்புறதுல ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ ஹூ யூ ஆர் அப்படின்ற கேள்விக்கு யூ ஹாவ் டு டிசைட். பட் அந்த டிசிஷனை நீங்க 3D ரியாலிட்டி மேலே டிபெண்ட் ஆகி வச்சிருக்கீங்கன்னா அஃப்கோர்ஸ் யூ வில் நாட் receive whatever opportunities you want. Of course you will not receive that partner, of course you will not receive that love, that money. எதுவுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்காது. பிகாஸ் அந்த பவரை நீங்க கொடுத்துடுறீங்களே, நீங்க டிசைட் பண்ணல. 3D ரியாலிட்டியில என்ன காமிக்குதோ அதுதான் உண்மை அப்படின்னா இட் வில் ஆல்வேஸ் பி ரேண்டம். எதுக்குமே உங்களுக்கு பவர் இருக்காது, எதுவுமே நீங்க டிசைட் பண்ண போகிறது கிடையாது. யூ வில் ஆல்வேஸ் பி ரியாலிட்டிஸ். அதை நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல. யூ வில் பி சர்வெண்ட், யூ வில் பி ரியாலிட்டி சர்வெண்ட். ஸோ நீங்க மாஸ்டரா இருக்கணுமா இல்லை நீங்க சர்வெண்டா இருக்கணுமா? பிகாஸ் நீங்க மாஸ்டரா இருக்கணும், உங்க லைஃப்க்கு நீங்க காடா இருக்கணும், உங்க லைஃப் எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னா தென் யூ கான் டிபெண்ட் ஆன் 3D ரியாலிட்டி. வெளியில என்ன மாறினாதான் உள்ளுக்குள்ள நான் மாறுவேன், வெளியில மாறினாதான் நான் ஐடென்டிட்டியை மாற்றுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா தென் யூ ஆர் லிவிங் லைஃப் ராங். யூ ஆர் யூசிங் த ராங் ஃபார்முலா. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன? தட் இஸ் யூ டிசைடிங் வாட் யூ வாண்ட், யூ டிசைடிங் ஹூ யூ நீட் டு பி, யூ டிசைடிங் ஹூ யூ வாண்ட் டு பி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிஸ்னஸ் சரியா போல, உங்களுக்கு கிளைண்ட் சரியா வரமாட்டேங்குது, ஆர் நீங்க ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ் வச்சிருக்கீங்க, கஸ்டமர் சரியா வரமாட்டாங்க அப்படின்னா ஓகே எனக்கு கஸ்டமர் சரியா வரமாட்டாங்கன்றது நீங்க இன்டர்னலா தான் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு என்ன அவசியம்? ஓகே, நீங்க வந்து ஒருத்தரையும் பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி உள்ள வந்து கடையில சாப்பிட்றான், கடையில வந்து ஷாப் பண்றான்ட்டு உங்களால சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அது இல்லீகல். பட் கஸ்டமர்ஸ் உங்க பிசினஸ்க்கு வரமாட்டாங்கன்ற பட்சத்துல கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்கன்ற ஒரு இல்யூஷன் வெளில நடக்கிறதா அது உள்ள வாங்கி அதை இன்டர்னலா நம்பி அதை டிசைட் பண்ணி இதுதான் நெஜம்னு டிசைட் பண்ணி அதை உங்க பார்ட் ஆஃப் ஐடென்டிட்டியா மாத்துறது தான் இங்க பிரச்சனை. வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ? எது உங்களை தடுக்குது? கஸ்டமர் சூப்பரா வந்துகிட்டு இருக்காங்க, என் பிசினஸ் பூம் ஆயிட்டே இருக்கு, என் பிசினஸ் எந்த பிரச்சனையுமே கிடையாது, என் சர்வீஸ் கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப தேவைப்படுது, ஆர் உங்களுக்கு ஒரு பார்ட்னர் வேணும், உங்களுக்கு ஒரு டிவோர்ஸ் ஆயிருக்கு பட் யூ வாண்ட் டு கெட் பேக் வாட் எவர் சிச்சுவேஷன், என் பார்ட்னர் ரொம்ப விரும்புறாங்க, என் பார்ட்னருக்கு நானும் ரொம்ப முக்கியம், அவங்க என்ன ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க, லைக் யூ கேன் சே ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ், யூ கேன் டிக்ளேர் இட் அண்ட் யூ கேன் டிசைட் இதுதான் உண்மை அப்படின்ட்டு. இஃப் யூ ஆர் சிங்கிள் அண்ட் யூ வாண்ட் டு கெட் கமிட்டட் யூ கேன் சே ஐ எம் கமிட்டட், ஐ எம் கமிட்டட். அது எப்படி ப்ரோ சொல்ல முடியும்? அதான் 3D ரியாலிட்டியில இல்லையா ப்ரோ? அப்ப என்ன ப்ரோ என்ன ஃபேண்டசியில வாழ சொல்றீங்களா ப்ரோ? நோ, யூ நாட் லிவிங் இன் ஃபேண்டசி, யூ ஆர் டிசைடிங் ஹூ யூ ஆர். நான் யாருன்னு நான் டிசைட் பண்றேன். இஃப் ஐ எம் சிங்கிள் பட் ஐ வாண்ட் டு பி கமிட்டட் தென் ஐ எம் சேயிங் ஐ எம் கமிட்டட். நான் கமிட்டட் தான். எனக்கு என்ன ரொம்ப என்ன லவ் பண்ற ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு ரொம்ப நாளா பார்த்துருக்கு, அந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியல கூட இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து ட்ரூவான லவ் ஃபைண்ட் பண்ணணும், எனக்கு வந்து இந்த மாடர்ன் டேட்டிங்ல வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்னா யூ கேன் டிசைட் ஐ ஹேவ் அ பார்ட்னர் தட் ஆல்வேஸ் லவ்ஸ் மீ, தட் அடோர்ஸ் மீ, தட் ஆல்வேஸ் டேக்ஸ் கேர் ஆஃப் மீ அண்ட் ஐ டேக் கேர் ஆஃப் ஹர், ஐ லவ் ஹர். யூ கேன் டிசைட் இட். அதை டிசைட் பண்ணலாமே, ஏன் பண்ண மாட்டீங்க? பிகாஸ் யூர் வெயிட்டிங். ஓகே, இந்த மோடில் இருக்கிற வரைக்கும் யூ வில் ஆல்வேஸ் பி வெயிட்டிங்.
கடைசி வரைக்கும் நீங்க சாகுற வரைக்கும் வெயிட்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ நீங்க வெயிட் பண்ண போறீங்களா, இல்லை இது என்கிட்ட இருக்குன்னு டிசைட் பண்ண போறீங்களா? இதுதான் என் ஐடென்டிட்டி. when it comes to மணி எப்பவுமே மணி இஸ் அப்சஸ்ட் வித் மீ. எனக்கு காசு தேவை, காசுக்கு தான் என்ன தேவை? கரியர். நான் எப்பவுமே கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்துகிட்டே இருக்கு. ஓகே, நான் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்றேன்னா 5 ஜாப் 5 8 ஜாப் 10 ஜாப் ஆஃபர் லெட்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. பிகாஸ் நான் அவங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு எனக்கு தேவை. லவ். பீப்புள் அரௌண்ட் மீ ஆர் ஆல்வேஸ் லவ்விங் மீ அன்கண்டிஷனலி. ஐ கேன் டிசைட். ஹெல்த். என்னதான் என் பாடியில 3D ரியாலிட்டியில வந்து லைக் டிசீஸ் அப்படின்னா, லைக் எப்போலாம் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போதோ நான் உள்ளுக்குள்ள ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன். எனக்கு நான் அது கஷ்டமாக தான் இருக்கும், நான் கஷ்டப்படுவேன் தான், வலிக்கும் தான். பட் ஒரு டிசீஸ் ஒரு இல்னஸ் வரும்போது நான் உள்ளுக்குள்ள டிக்ளேர் பண்றது என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். என் கை உடஞ்சிருச்சு, ரொம்ப வலிக்குது தான், டெய்லி வலி, இந்த கையை நவுத்து கூட முடியல. பட் என்னோட இமேஜினேஷன்ல நான் உள்ளுக்குள்ளே டிசைட் பண்றேன் என் கை நல்லா இருக்கு, என்னால் ஃப்ரீயாக என் கை யூஸ் பண்ண முடியும், நான் ஜிம்முக்கு போகிறேன், நான் வெயிட் தூக்குறேன், சூப்பர் அமேசிங். அதில் ஐ எம் ஸ்டேயிங் லாயல் டு இட். ஐ எம் ஸ்டேயிங் லாயல் டு த டிசிஷன். லாயல்ட்டி பற்றி பேசுவோம், பட் ஐ எம் ஸ்டேயிங் லாயல் டு இட். என்னதான் கை உடஞ்சிருந்தாலுமே நான் உள்ளுக்குள்ள ஐயோ கை உடஞ்சிருக்கே, என்ன பண்றது, என்னால் ஜிம்முக்கு போக முடியல, என்னால் எதுவுமே பண்ண முடியல, எல்லாருக்கும் எனக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படுது, சின்ன சின்ன விஷயம் பண்ண கூட எனக்கு ஹெல்ப் தேவைப்படுது, ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஐயோ அம்மா நான் ஒன்றும் சொல்லிக்கிட்டு இருக்க போறது கிடையாது. வலிக்கிட்டோன்றேன், ஓகேயா, இட் இஸ் பெயினிங். ஓகே, வாட் எவர் டிசீஸ் யூ ஹேவ், வாட் எவர் இல்னஸ் யூ ஹேவ், ஆமா கஷ்டப்படுவீங்க தான், கஷ்டமா இருக்கும் தான். பட் உள்ளுக்குள்ள நீங்க என்ன சொல்றீங்க? என்னதான் வலிச்சாலுமே எனக்கு சரியா நான் பர்ஃபெக்டா இருக்கேன், என் ஹெல்த் ஒண்ணுமே இல்லை, சூப்பரா தான் இருக்குன்ட்டு. என்ன எமோஷன்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணாலும் சரி, என்ன பெயின் நீங்க கோத்ரூ பண்ணாலுமே சரி, அதை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அதை சொல்லி அதான் உண்மை, அதை டிசைட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? இட் டேக்ஸ் a second to decide. ஆனா நம்ம அதை பண்ண மாட்டோம், நம்ம புலம்புவோம், நம்ம வந்து உட்காந்து ஐயோ அம்மான்னு அழுதுகிட்டு இருப்போம் இல்ல. ஸோ யூ ஹாவ் டு டிசைட் ஹூ யூ ஆர், irrespective of whatever is happening in your life. என்ன வேணா நடக்கட்டும், உங்க கரியர் நாசமா போட்டோம், காசே இல்லாம இருக்கட்டும், உங்க பிசினஸ் நாசமா போட்டோம், உங்க லவ் நாசமா போட்டோம், உங்க ஹெல்த் நாசமா போட்டோம், வாட் எவர் உங்க 3D ரியாலிட்டியில் என்ன காமிக்குதுன்னு நம்மளுக்கு, we don't want to care about it because you don't control it. சொல்லுங்க, you do control all of this? You don't control it. What you do control is you. உங்க இமேஜினேஷன், உங்க டிசிஷன், உங்க ஐடென்டிட்டி, நீங்க என்ன டிசைட் பண்றீங்க, நீங்க தான் அதை கண்ட்ரோல் பண்றீங்க. ஸோ அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கிறதுல வாட் இஸ் தேர் டு லூஸ்? என்ன நீங்க லூஸ் பண்றீங்க இந்த ப்ராசஸ்ல? ஸோ ஐ திங்க் யூ கெட் மை பாயிண்ட். ஸோ உண்மையா சொல்ல போனா யூ ஆர் காட் ஆஃப் யுவர் ஓன் ரியாலிட்டி. உங்க லைஃப்ல என்ன நடக்கும் நிஜமாவே நீங்க தான் டிசைட் பண்றீங்க. அதை அன்கான்சியஸா பண்றீங்களா இல்லை கான்சியஸா பண்றீங்களா, நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க, ஒரு நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. இவ்வளோ நாளா இவ்வளோ வருஷமா உங்க லைஃப் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லைனா பிகாஸ் யூ ஹேவ் பின் டிசைடிங் என்ன ஐடியா இருக்கணும்ட்டு 3D ரியாலிட்டியை பார்த்து இவ்வளோ நாளா நீங்க யாருன்றதை டிசைட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. பட் இதுக்கு மேல, இந்த வீடியோக்கு மேல, இந்த செகண்டுக்கு மேல நீங்க யாருன்றதை நீங்க டிசைட் பண்ண போறீங்களா, இல்லை 3D ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களுடைய ஐடென்டிட்டியை மாத்திக்க போறீங்களா? பிகாஸ் கடைசி வரைக்கும் நீங்க உங்க மீனிங், உங்க லைஃப் எப்படி இருக்குன்றதுக்கு வந்து நீங்க உங்களோட 3D ரியாலிட்டியை பார்த்தா டிசைட் பண்ணுவேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். என் சுச்சுவேஷன் மாறிடும், என் லைஃப் மாறிடும், கடைசி வரைக்கும் மாறிடும் தான் நீங்க இருப்பீங்களே தவிர மாறிடுச்சுன்ற ஒரு ஸ்டேட் நீங்க வரவே மாட்டீங்க. நீங்க மாறினதான் உங்க லைஃப் மாறும். ஸோ என் லைஃப் இப்படியே இருக்கு, என் லைஃப் வந்து எதுவுமே ஒழுங்கா போக மாட்டேங்குதுன்ற ஒரு மோட்ல இருந்து என் லைஃப் சூப்பரா இருக்கு, மை லைஃப் இஸ் பர்ஃபெக்ட். ஓகே, மொத்தமா இதை எடுத்துருவோமே, தனித்தனியா வேணும், இதெல்லாம் சேர்த்து மை லைஃப் இஸ் பர்ஃபெக்ட். இதை ஒரு விஷயம் சொல்லுங்க, மை லைஃப் இஸ் பர்ஃபெக்ட், எதுவுமே மாற்ற, மை லைஃப் இஸ் பர்ஃபெக்ட். அண்ட் இஃப் யூ டிசைட் மை லைஃப் இஸ் பர்ஃபெக்ட் அண்ட் யூ ஸ்டே ட்ரூ டு இட், ஒரு தடவையும் உங்க லைஃப் பத்தி யோசிக்கும் போது என் லைஃப் சூப்பரா இருக்கு, என் லைஃப் பர்ஃபெக்டா இருக்கு. ஒரு தடவை உங்க லைஃப் பத்தி உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பப்போ எல்லா தடவையும் லைஃப் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு உள்ளுக்குள்ள டிக்ளேர் பண்ணி இதுதான் உண்மை நீங்க நம்ப ஆரம்பிச்சீங்களே போதும், ஆட்டோமேட்டிக்கா வெளில எல்லாமே மாற ஆரம்பிக்கும். பிகாஸ் தட் இஸ் த லா, அதுதான் உண்மை, அதுதான் உலக நீதி, அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஒரு நாளும் என் லைஃப் பர்ஃபெக்ட் கிடையாது, எனக்கு இது மாறணும், எனக்கு அது மாறணும், என் லைஃப் வந்து நான் நினைச்ச மாதிரி இல்லைன்னு திருப்பி கான்சியஸா ஒரு அன்கான்சியஸ் நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா, கடைசி வரைக்கும் உங்க லைஃப் மாறாது. வாட் எவர் ஆக்ஷன் யூ டேக், என்ன ஆக்ஷன் வேணா நீங்க எடுங்க, என்ன ஹார்ட் ஒர்க் வேணாலும் நீங்க போடுங்க, உங்க ஐடென்டிட்டி சரியா இல்லைன்னா உங்க ஹார்ட் ஒர்க் செல்லாது. பட் ஹார்ட் ஒர்க்கை மட்டும் நம்பி என் ஐடென்டிட்டியை மாத்தாம வெறும் ஹார்ட் ஒர்க்கை மட்டும் நம்பி வில் பவர் மட்டும் யூஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க கிட்ட கண்டிப்பா இருக்காங்க. பட் ஏன் தெரியுமா? பிகாஸ் நான் ஹார்ட் ஒர்க் போட்டால் கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன்ற நம்பிக்கை அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு இருந்துச்சு, அதனால மட்டும்தான்.
நான் கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை செஞ்சா நான் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுவேன்னு ஒருத்தர் ரொம்ப ஆணித்தரமா நம்புறானா, அஃப்கோர்ஸ் ஹி வில் மேனிஃபெஸ்ட் இட் பிகாஸ் ஹி பிலீவ்ஸ் இன் இட். ஐ எம் அ ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு அவன் ஐடென்டிட்டியில் இருக்கு. அண்ட் அவனோட பிலீஃப் என்னன்னா, நான் ஹார்ட் ஒர்க்கோட சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுவேன் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கும் அந்த ரூட் போகணும். நான் ஹார்ட் ஒர்க் போட்டு கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செஞ்சு நான் சக்ஸஸ் ஆவேன் அப்படின்னா, இஃப் 12th ஃபெயில் படத்தில் வர மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் வேலை வந்தாகணும் அப்படின்ற பிலீஃப் உங்களுக்கு இருக்குன்னா, தாராளமாக அந்த ரூட்டை யூஸ் பண்ணணும். எனக்கு அந்த ரூட் அவசியம் இல்லை, என் ஆடியன்ஸ்க்கு அந்த ரூட் அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த ரூட் அவசியமாக இருக்குன்னா தாராளமாக ஹார்ட் ஒர்க் போட்டு யூ கம் அவுட் ஆன் டாப். பட் இட் வில் டேக் இயர்ஸ் பிகாஸ் இட்ஸ் அ லாங் ரூட். நீங்கள் இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க, நான் ஹார்ட் ஒர்க்கர்ன்ற ஒரு பாத்தை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நோ இட்ஸ் அ லாங்கர் பாத். ஸோ நீங்கள் உங்களோட டிசைர் ரியாலிட்டிக்கு, உங்கள் ட்ரீம் ரியாலிட்டிக்கு நீங்கள் வந்து ஷார்ட் ரூட் எடுக்க போகிறீங்களா, லாங் ரூட் எடுக்க போகிறீங்களா, நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்காக ஆக்ஷனே முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லலை. நான் எந்த வீடியோலையும், நான் இது வரைக்கும் எக்கச்சக்க வீடியோ போட்டிருக்கேன், ஒரு வீடியோவில் கூட ஆக்ஷன் நீங்கள் எடுக்க தேவையில்லை நான் சொன்னதே கிடையாது. ஆக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நீங்கள் உங்கள் ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. பட் அஃப்கோர்ஸ் ஆக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் ஆக்ஷனை தாண்டி அதுக்கு பின்னாடி இருக்கிற ஐடென்டிட்டி தான் இங்கே முக்கியம். 70% of your success comes from your identity. 30% of success comes from your action. Action முக்கியம் தான். There's still 30%. பட் அந்த 70% உதாசீனப்படுத்தி மிச்சம் இருக்க 30% வச்சு நான் 100% ரிசல்ட்ஸ் வந்துருவேன்றத வந்துரும்ன்ற ஒரு நம்பிக்கை குருட்டு நம்பிக்கை. பிகாஸ் இட்ஸ் லாங்கர் ரூட். கஷ்டப்படணும். எது கஷ்டப்படணும்? என் கேள்வி அதை தான். எது கஷ்டப்படணும்? ஓகே, ஸோ யூ ஆர் காட் ஆஃப் யுவர் ஓன் ரியாலிட்டி. நீங்கள் டிசைட் பண்ணுறதா இங்கே நடக்கும். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ரியலைஸ் திஸ் உங்கள் லைஃப்பில், உங்கள் அவேர்னஸில். அண்ட் இட் டசன்ட் ஈவன் ஜஸ்ட் அப்ளை டு யுவர் ஓன் லைஃப். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக வந்து எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஓகே, எங்கள் அப்பாவுக்கு வந்து ஜாண்டிஸ் வந்துருச்சு அண்ட் ஹி ஹாஸ் பேங்க்ரியாட்டிக் இன்ஃபெக்ஷன். பட் நான் என்னோட ட்ரூத்தில் கரெக்டாக தான் இருந்தேன். ஹீஸ் ஹெல்த்தி. ஒரு தடவை பார்க்கும்போது ஹீஸ் ஹெல்த்தி, ஹீஸ் ஃபைன், ஹீஸ் டோட்டலி ஆல் ரைட், ஹீஸ் டோட்டலி ஃபைன். அண்ட் இப்போ ஹீஸ் கெட்டிங் டிஸ்சார்ஜ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பட் இஃப் ஐ பி லைக், ஐயோ எங்கள் அப்பாவுக்கு எதாவது ஆயிடுமோ, ஐயோ எங்கள் அப்பாவுக்கு எதாவது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஐயோ அம்மா நான் பயந்துக்கிட்டே இருந்தேன்னா, அஃப்கோர்ஸ் இஸ் நாட் கோயிங் டு கெட் ரிகவர்ட். இஸ் நாட் கோயிங் டு கெட் ரிகவர் பிகாஸ் என்னோட அவேர்னஸ்ல, என்னோட இந்த ரியாலிட்டியில் நான் என்ன டிசைட் பண்ணுறேன் அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தர இன்ஃபினைட் பேரலல் வேர்ல்ட்ஸ், இன்ஃபினைட் பேரலல் யூனிவர்சஸ். ஓகே, அண்ட் ஐ எம் டிசைடிங். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஈவெண்ட் நடக்குது. ஓகே, அந்த ஈவெண்ட் எனக்கு ஏற்ற மாதிரி நடக்கலை அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுறேன், இல்லை எனக்கு இந்த ஈவெண்ட் எனக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு, அட் தட் மூமெண்ட் ஐ எம் ஸ்விட்சிங் டைம் லைன்ஸ், ஐ எம் ஸ்விட்சிங் டு நியூ ரியாலிட்டி. ஒரு டிசிஷனை போகும். இதனால தான் வந்து நீங்கள் அந்த மேனிஃபெஸ்டேஷன் கம்யூனிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ஆல்வேஸ் இன்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்வேஸ் இன்ஸ்டன்ட். ஓகே, இப்போ இந்த நிமிஷம் நான் வந்து ஒரு பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறேன்னா, அஃப்கோர்ஸ் அந்த டைம்ல எனக்கு நான் ஸ்விட்ச் ஆகிறேன். பட் இங்கே லைக் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஐம் ஷிஃப்டிங். பட் அதனால அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எனக்கு தேவையில்லை. செகண்ட் ஆஃப் ஆல் அது ஒத்தன்டிக்காக இல்லை. ஓகே, ஐ டோன்ட் ரியலி வாண்ட் டு பி யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிரசிடென்ட். அண்ட் தேர்ட், அதை நம்புற மாதிரியும் இல்லை. எனக்கே நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருக்கிறவன் கண்டிப்பாக ஆவான். ஓகே, நம்ம நாட்டிலேயே, நம்ம கண்ட்ரிலேயே டீ கடை வச்சிருந்த ஒருத்தர் இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்கார். ஸோ இஃப் தட்ஸ் பாசிபிள், எனிதிங் இஸ் பாசிபிள். பட் அந்த நம்பிக்கை, அந்த பிலீஃப், அந்த கன்விக்ஷன், அந்த டிசிஷன் உங்களால் ஸ்ட்ராங்காக எடுக்க முடியுமா? ஓகே, ஸோ ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது யூ கேன் டிசைட் இந்த ஈவெண்ட்டுக்கு என்ன மீனிங் நீங்கள் தரீங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்க ஒரு விஷயத்த, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திஸ் டசன்ட் ஜஸ்ட் அப்ளை டு யோர் லைஃப். ஓகே, மற்றவங்க கஷ்டப்படுறாங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டோ, ரிலேட்டிவோ, உங்கள் மதரோ, உங்கள் ஃபாதரோ, உங்கள் ஒய்ஃபோ, உங்கள் சில்ட்ரனோ. ஸ்பீக்கிங் ஆஃப் சில்ட்ரன், இஃப் யூ ஆர் அ பேரண்ட், யூ கேன் இமேஜின் உங்கள் சில்ட்ரன் வந்து கிரேட் சரியாக எடுக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்கள போட்டு அடிக்கிறது, திட்டுறதை தாண்டி யூ கேன் இமேஜின், யூ கேன் டிசைட், இல்லை என் பொருள் சூப்பராக மார்க் வாங்குறான், என் பொருள் செமையாக மார்க் வாங்குறான், ஸ்கூலில் அவனுக்கு அடிச்சுக்கிறதுக்கு யாரே கிடையாது, நீங்கள் டிசைட் பண்ணுங்க. பிகாஸ் உங்கள் லைஃப் எங்கேருந்து நடக்குது, உங்கள் அவேர்னஸ் நடக்குது. ஓகே, அண்ட் அவங்க லைஃப் அவங்க அவேர்னஸ் நடக்குது. ஓகே, ஸோ உங்கள் என்டையர் லைஃப் நீங்கள் உங்கள் அவேர்னஸ் இல்லைன்னா இந்த உலகம் இருக்குமா இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ நான் ரொம்ப இதை டீப்பாக போக விரும்பலை. பட் மேலோட்டமாக நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப், உங்கள் மொத்த லைஃப், ஓகே, அவங்க லைஃப் இப்படி இருக்கு, இவங்க லைஃப் இப்படி இருக்கு, நீங்கள் உங்களால் பார்க்க முடியுது இல்லை, மற்றவங்க லைஃப் உங்களால் பார்க்க முடியுது. பட் அது உங்கள் அவேர்னஸ் தான் நடக்குது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூர் அ பேரண்ட் அண்ட் யுவர் சில்ட்ரன் இஸ் நாட் ஸ்டடிங் வெல், அவங்க கிரேட் சரியாக எடுக்கல அப்படின்னா யூ கேன் இமேஜின் அண்ட் யூ கேன் டிசைட் ஆன் ஐடென்டிட்டி தட் ஓகே, என் சில்ட்ரன் செம்மையாக படிக்கிறாங்க. எப்போவுமே ஒரு தடவை உங்கள் சில்ட்ரனோட கிரேட்ஸ் உங்கள் ஞாபகம் வரும்போதோ யூ இமேஜின், ஓகே அவங்க சூப்பராக படிக்கிறாங்க, தேர் கிரேட்ஸ் ஆர் அமேசிங்.
ஓகே, ஸோ அந்த மொமெண்ட்ல யூஆர் ஷிஃப்டிங் டு நியூ டைம் லைன், யூஆர் ஷிஃப்டிங் டு அ பேரலல் வேர்ல்டு. பட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் யூஆர் ஷிஃப்டிங் டு நியூ வேர்ல்டு. அண்ட் இங்க என்ன ட்ரிக்னா, யூ ஹேவ் டு ஸ்டே லாயல் டு இட். என்ன டிசிஷன் நீங்க எடுக்கிறீங்களோ யூ ஹேவ் டு ஸ்டே லாயல் டு இட். ஒரு நிமிஷம் வந்து நீங்க ஒரு விஷயம் டிசைட் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த நிமிஷம் நீங்க மாறுறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் யூ ஷிஃப்ட் பேக். அஃப்கோர்ஸ் யூ ஆர் ரிவர்ட்டிங் பேக் யுவர் ஓல்ட் வேஸ், யுவர் ஓல்ட் அவேர்னஸ். ஸோ நவ் லெட்ஸ் டாக் அபவுட் லாயல்ட்டி. ஸோ இவ்வளோ நேரமா வி ஹவ் டிசைடட், ஐ ஹவ் மேட் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது புரிஞ்சிருச்சு நான் நம்புறேன். 3D ரியாலிட்டியை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீங்க டிசைட் பண்றது தான். ஓகே, ஸோ இந்த எல்லா டொமைன்ஸ்லையும் இல்லை ஓவரால் உங்கள் லைஃப்லையும் எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் நவ் கம்ஸ் த நெக்ஸ்ட் பார்ட் விச் இஸ் லாயல்ட்டி. எப்படி ப்ரோ 3D ரியாலிட்டி வந்து இவ்வளோ மோசமான சுச்சுவேஷன்ஸ் காமிக்கும் போது நான் எப்படி நான் எடுக்க டெசிஷனில் வந்து லாயலாக இருக்கிறது, கன்சிஸ்டண்டாக இருக்கிறது, பர்சிஸ்டண்டாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள். ஒரு தடவையும் ஒரு விஷயத்தை நீங்கள் டிசைட் பண்ணுறீங்கன்னா எப்பப்பெல்லாம் திருப்பி அந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ யூ ரீட்ரேட் இட். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம்? இப்போ லெட்ஸ் சே ஐ ஹாவ் மேக் புக் அப்படின்னா, அது என்கிட்ட இல்லை பட் ஐ வாண்ட் டு பை அப்படின்னா, ஐ ஹாவ் மேக் புக்கை நான் டிசைட் பண்ணுறேன். என்கிட்ட ஒரு மேக் புக் இருக்குது, நான் டிசைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு தடவையும் அந்த மேக் புக் என் மைண்டுக்கு வரும்போது நான் வந்து ஐயோ மேக் புக்கை நான் வாங்கணுமே நான் சொல்ல மாட்டேன். மேக் புக் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குன்னு நான் டிசைட் பண்ணுறேன். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ரைட் எக்ஸாம்பிள் பட் யூ கெட் மை பாயிண்ட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ஜாப் இல்லை பட் எனக்கு ஒரு ஜாப் வேணும்னா ஒரு தடவையும் ஜாப் பற்றி நான் யோசிக்கும் போது ஐ இமேஜின், ஐ டிசைட், ஐ சே ஆர் ஐ ஹியர் someone saying congratulations, or I say to myself I have a job, I got that offer letter. என்கிட்ட அந்த ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு, ஐ மீன் ஜாப், நான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். ஐ கேன் டிசைட், ஐ கேன் இமேஜின். ஒரு தடவையும் அந்த மைண்ட் அந்த ஐடியா எப்பப்பெல்லாம் மைண்டுக்கு வருதோ ஐ சேஞ்ச் இட் டு ஹவர் ஐ வாண்ட். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் யூ ஸ்டே லாயல். அண்ட் இதை நீங்கள் திருப்பி பண்ண 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 இட் பிகம்ஸ் அ டிஃபால்ட் ஐடென்டிட்டி. ஓகே, இல்லை ப்ரோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோனா நான் கேட்குறது ஒரு கேள்வி தான். ஓகே, ஸோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் ஏன்னா நான் வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன் அண்ட் ஐம் நாட் அ ஃபேன் ஆஃப் எனி ஒன். எந்த ஒரு ஆக்டருக்குமே நான் வந்து ஃபேனு, அவங்கள வர்ஷிப் பண்ணிட்டு அவங்க தான் அட்மைரேஷன், இன்ஸ்பிரேஷன், அவங்களோட ஒரு மனுஷன் தான். ஓகே, இஃப் தேர் குட் ஆக்டர் தென் அமேசிங் ஆக்டர். ஐ அப்ரிஷியேட் தேர் ஆக்டிங் ஸ்கில்ஸ், ஐ அப்ரிஷியேட் தேர் மியூசிக் ஸ்கில்ஸ், ஐ அப்ரிஷியேட் தேர் ஸ்போர்ட்ஸ், ஹவு தே பிளே ஸ்போர்ட்ஸ். பட் ஐ டோன்ட் அப்ரிஷியேட் தெம் ஆஸ் அ ஹோல் பர்சன் பிகாஸ் ஐ டோன்ட் நோ தம். பட் தட் இஸ் அபார்ட் ஃப்ரம் த டாபிக். உங்களுக்கு சில டீம்ஸ் பிடிக்கலாம், உங்களுக்கு சிஎஸ்கே பிடிக்கலாம், உங்களுக்கு ஆர்சிபி பிடிக்கலாம், உங்களுக்கு சில ஆக்டர்ஸை பிடிக்கலாம், உங்களுக்கு சில செலிபிரிட்டியை பிடிக்கலாம். ஓகே, லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ஆக்டரை பிடிச்சிருக்கு. ஓகே, அந்த ஆக்டர் வந்து வரிசையா 4 படம் ஃப்ளாப் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்க வந்து பிடிச்சிருக்குன்ற ஆக்டரை மாத்திப்பீங்களா? இஃப் யூர் ஃபேன் ஆஃப் அ சர்டன் ஆக்டர் அண்ட் அந்த ஆக்டர் வந்து 4 படமுமே ஃப்ளாப் கொடுத்துருக்காருனா ஓகே, 4 படம் ஃப்ளாப் கொடுத்துறாரு, நான் வேற ஆக்டருக்கு ஃபேனா போயிடுறேன், நீங்க நிறைய பேர் பண்ண மாட்டீங்க. ஆர் லெட்ஸ் டேக் அனதர் எக்ஸாம்பிள், ஆர்சிபி. இவ்வளோ வருஷமா 2024 வரைக்கும் அவங்க ஜெயிக்கவே கிடையாது, ஒரு வாட்டி கூட அவங்க கப் எடுக்கல. பட் அதுக்காக அவங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் மாறினாங்களா? நோ, தே ஆர் ஸ்டேயிங் லாயல் டு த டிசிஷன். ஸோ அதே மாதிரி உங்க லைஃப் இஸ் பர்ஃபெக்ட்னு நீங்க டிசைட் பண்ண அப்புறம் உங்க லைஃப் பர்ஃபெக்டா இல்ல, 3D ரியாலிட்டியில நடக்கிறத பார்த்துட்டு பர்ஃபெக்ட் கிடையாது அப்படின்னு நீங்க டிசைட் பண்றீங்கன்னா யூ நாட் பீயிங் லாயல். ஓகே, என்ன வேணா நடக்கட்டும், எவ்வளோ மோசமான சுச்சுவேஷன்ஸ் வேணா நடக்கட்டும், நீங்க உங்க டிசிஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்தே ஆகணும். இஃப் யூ நாட் லாயல் டு யுவர் டிசிஷன் it will not get manifested. ஓகே, நான் திரும்பவும் கேட்குறேன், இப்போ உங்ககிட்ட ஒரு பார்ட்னர் இருக்காங்க. ஓகே, யூ ஆர் வெரி ஹாப்பிலி மேரிட். பட் லாஸ்ட் 1 மந்த்தா நீங்களும் உங்க பார்ட்னர் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஜஸ்ட் பிகாஸ் நீங்களும் உங்க பார்ட்னர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்காக நீங்க வந்து ஓகே அவங்க என் ஒய்ஃப் கிடையாது, அவங்க என் ஹஸ்பண்ட் கிடையாதுன்னு நீங்க டிசைட் பண்றீங்களா? யூ ஆர் ஸ்டேயிங் ட்ரூ டு தி டிசிஷன் தட் தே ஆர் யுவர் ஒய்ஃப், தே ஆர் யுவர் ஹஸ்பண்ட். ஈஸியா இருக்க முடியுதா? என்னதான் பிரச்சனை வந்தாலும் என்னதான் சண்டை வந்தாலும் அட் எண்ட் ஆஃப் தி டே அவங்க தான் என் ஒய்ஃப், அவங்க தான் என் ஹஸ்பண்ட் சொல்ல முடியுதா? அந்த லெவல் ஆஃப் லாயல்ட்டி நீங்க எடுக்கிற டிசிஷன்ல இருக்கணும். அவ்வளவுதான் எதிர்பார்க்குறது. தட்ஸ் ஆல் தேர் இஸ். இல்ல லாயலா இருக்கிறது கஷ்டம், நான் என்ன டிசிஷன் எடுக்கணும் அதுக்கு லாயலா இருக்கிறது கஷ்டம்னு சொல்றீங்கன்னா அதையும் நீங்க டிசைட் பண்றீங்க. ஓகே, அப்போ சொல்லுங்க, பீயிங் லாயல் டு வாட் எவர் டிசிஷன் ஐ மேக் இஸ் ஈஸி. என்ன டிசிஷன் எடுத்தாலுமே அது ஈஸியா எஃபர்ட்லெஸ், நல்ல ஈஸியா லாயலா இருக்க முடியும். ஸோ அதையுமே நீங்க தான் டிசைட் பண்றீங்க. ஒரு விஷயம் ஈஸி, ஒரு விஷயம் கஷ்டம்,
ஒரு விஷயம் நடக்காது, ஒரு விஷயம் நடக்குது, ஒரு விஷயம் எனக்கு ஈஸியாக வரும், ஒரு விஷயம் எனக்கு ஈஸியாக வராதுன்றது எல்லாமே நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ டேக் அக்கௌண்டபிலிட்டி, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் டிசிஷன்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஹவ் யூ ஸ்டே லாயல். அண்ட் ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. யூடியூப் மெம்பர்ஷிப்ஸ் போயிட்டு இருக்கு, நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், ஃபீட்பேக்கும் நல்லா இருக்கு. ஸோ என் கூட லைவ் ஸ்ட்ரீம்ஸ் வரணும், என் கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்கள் கமெண்ட்ஸுக்கு நான் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணணும். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் கான்டென்ட்னா அந்த மாதிரி கான்டென்ட் இல்லை, பட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை விட டபுளாக வேல்யூ அங்கே கிடைக்கும். ஓகே, டபுள் த வேல்யூ. ஓகே, இஃப் ஐ எம் சேஞ்சிங் யுவர் லைஃப் இன் சம் வே, மெம்பர்ஷிப்ஸ் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் 800 rupees per month. ஒரு மாதம் நீங்கள் பார்த்துட்டு இல்லை எனக்கு பிடிக்கலன்னா அடுத்த மாதம் நீங்கள் கேன்சல் பண்ணிகிட்டே இருக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, இல்லை என் கூட ஒன் ஒர்க் பண்ணணும், எனக்கு உங்க கூட டேரக்ட் ஆக்சஸ் இருக்கணும் அப்படின்னா யூ கேன் புக்கிங் லிங்க் கொடுத்துருக்கேன், கால் புக் பண்ணுங்கள், பேசலாம். அண்ட் கடைசியாக ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன். ஓகே, இது எதுவுமே உங்களுக்கு வேணாம், எனக்கு நீ ப்ரொவைட் பண்ணுற எந்த சர்வீஸ், எந்த ப்ராடக்ட், மெம்பர்ஷிப், எந்த மனகட்டியும் வேணாம், எதுக்காக ப்ரொமோட் பண்ணுற அப்படின்னா ஓகே ஃபைன், நீங்கள் வாங்க தேவையில்லை, என் ஃப்ரீ வீடியோஸை பாருங்கள், அதுவே போதும். பட் திருப்பி பாருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் ரீவாட்ச் மை வீடியோஸ். ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கும் 4th டைம் 5th டைம் பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இருக்கிற உங்கள் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸும், நீங்கள் 4th டைம் பார்க்கும்போது உங்கள் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், உங்கள் லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க, பட் 4th டைம் பார்க்கும்போது வேறு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஓகே, ஸோ இதுக்காக தான் உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் வீடியோ இருக்குது, ஃபேவரட் எஜுகேஷனல் வீடியோ இருக்குன்னா திருப்பி பாருங்கள், ஃபேவரட் புக் இருக்குன்னா திருப்பி படிங்க. பிகாஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறதும் 5th டைம் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அண்ட் இன்னொரு மெசேஜ் அண்ட் ஃபைனல் மெசேஜ், தயவு செஞ்சு இந்த வீடியோஸை சும்மா பார்க்கறதுக்கு பதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்டிங் இட். இம்ப்ளிமெண்ட்டே பண்ணாமல் சும்மா இந்த வீடியோஸை பார்க்கறதுல என்ன பிரயோஜனம்? அதுக்கு பதில் நீங்கள் ஏதோ ஒரு ஃபுட் vlogging சேனலையோ ஒரு டெக் ரிவ்யூ சேனலையோ நீங்கள் பார்த்துட்டு போகலாம். ஓகே, திஸ் இஸ் நாட் அ பிளேஸ் வேர் யூ கேன் ஜஸ்ட் வாட்ச் இட் ஃபார் ஃபன். ஐ மீன் ஓகே, இஃப் யூ வாட்சிங் இட் ஃபார் ஃபன் தென் தட்ஸ் கிரேட், பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகும். அதையும் பண்ணாமல் வெறும் வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தான் எனக்கு புரியல. நான் ஆல்ரெடி 50 வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த 50 வீடியோஸை திருப்பி பார்க்கலாம். அதுலேயும் அந்த ஒரு வீடியோ 7.5 hours வீடியோ நான் போட்டிருக்கேன். 7 hours ஃபுல்லாக பார்த்தீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த 7 hours கோர்ஸில் நான் அதை டிசைன் பண்ணிக்கிற விதமே இட்ஸ் வெரி இன்டென்ஷனல். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ, அப்புறம் இந்த வீடியோ, ஃபவுண்டேஷன் டு அட்வான்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. யூ கேன் வாட்ச் இட், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. வாட்ச் இட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் இட். இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட்ஸ் வந்த அப்புறம், காசு வந்த அப்புறம் தென் யூ கேன் பை மை ப்ரோக்ராம். நான் கோச்சிக்க மாட்டேன். Okay, so implement it, rewatch it, and change your life. Okay, so that's it from me. I will see you in another video.